வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருப்பதால் அதிரடியான பாதுகாப்பு நடைமுறைகள். மாஸ்க் அணிய தயாராகுங்க. குவைத்துடைய காலநிலையும் மிக மோசமாக மாறி வருகின்றது. ரிக்காய் தீ விபத்துக்கு பிறகு அதிரடியாக பல அபார்ட்மெண்ட்கள், பல கடைகள் தொடர்ந்தும் சீல் வைப்பு. ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க நேரிடும் அனைத்து தொழிலாளர்களும் குவைத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல அவசர தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ட்ராவலிங் சீசன் ஆரம்பமாகி இருக்குது. அதனால் தற்போதைய சூழலில் டிராவலர்களுக்கான அவசர கிளினிக் மற்றும் மருத்துவ உதவிகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் துரிதமாக செயல்படுத்துவதற்கான ஆயத்தங்களை தொடங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குவைத் நாட்டில் தற்போதைய சூழலில் விடுமுறைக்காக வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் விமான நிலையங்களில் அதிகரிக்க காத்திருக்கின்றது. சம்மருக்காக, இப்போ ஸ்கூல் லீவுக்காக, காலேஜ் லீவுக்காக வெளியில் போகிறவங்க குவைத்தியர்களும் இருக்கிறாங்க, வெளிநாட்டவர்களும் இருக்கிறாங்க. அதே போல் திரும்பி வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி குவைத்துக்குள்ளே என்ட்ராகிறவங்க முதல் கொண்டு இனி வரும் காலங்களில் சரியான நடைமுறைகள் மற்றும் துரிதமான சேவைகளை வழங்கி மருத்துவ பரிசோதனைகளில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சுகாதார அமைச்சகம். அதே போல் பரவி வரும் கொரோனா தொற்று நோயால் மீண்டும் பேரளவான ஆபத்துக்கள் வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இப்போவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்றாற் போல் நாமளும் கொஞ்சம் நடந்தால் நல்லாயிருக்கும். ரெக்கே பகுதிகளில் ரீசெண்டாக தீ விபத்து நடந்ததுக்கு பிறகு அனைத்து விதிகளை மீறும் கட்டடங்களையும் தொடர்ந்தும் சோதனை செய்து அனைத்து கட்டடங்களிலும் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. அதே போல் பல கட்டடங்கள்லையும் இப்போதைக்கு சீல் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக கார்கோவுடைய ஸ்டோர்கள் மூடப்பட்டு அதுக்கப்புறமா திறந்துட்டாங்க. மூடப்பட்டுச்சு. காரணம், தீ தடுப்புக்குரிய சரியான பாதுகாப்பு உபகரணங்களை செயல்படுத்தாது. அதே போல் தான் இப்போ ரெக்கே மங்காஃப் தீ விபத்து மாதிரி ரெக்கே தீ விபத்தும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது குவைத்தில். இந்த சூழலில் தற்போது மறுபடியும் இன்னொரு தீ விபத்துக்கு வழிவகுக்காதவாறு இன்னும் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. தலைவலி ஆரம்பம். தயாராக இருங்க அனைவரும். கொடுத்து இன்னொருவரை மதித்து பழகணும் அப்படின்றது எல்லார்ட்டையும் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கே தெரியும், நான் ரீசெண்டாக நிறைய வீடியோக்களை போட்டிருப்பேன். 2 கால்களும் இழந்த ஒரு குவைத்தி இளைஞர் நல்ல சேவைகளை செய்வார் அப்படின்னு. அதே மாதிரி தான் வெளிநாட்டவர்களுக்கு அவருடைய சேவை. 11 chicken nuggets with la bobo. Okay. Thank you. يلا قعد تعال قعد اقعد اقعد تعال جيب زباله جيب زباله يلا اكل اكل شنو انت شلونك الحمد لله زين حراره واجد اليوم براد الحين براد والله لا تاخذ وجبتي والله لا تاخذ والله خلص اطلب لكم الحين نبي نشوف شنو يطلع لنا داخل. ايوه شنو داخل؟ طلع لنا الازرق. يا حليله صحيح انها هبه بس تقدر تاخذها بجانب تربي فيه عيالك، مو كل شيء هبه مضر لك. الله يحفظك. الله يعطيك العافيه يا اخوي. الله يطول عمر. குவைத்துடைய காலநிலை மிகவும் மோசமான காலநிலையாக மாறி இருக்குது. தூசி காற்று.
கடந்த சில நாட்களுக்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை தூசிக்காற்று ஆரம்பமாகும் அப்படின்னு. நேற்றைய தினமே ஆரம்பமாக இருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப வீரியமாக இருக்குது. அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அனைவருமே ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. பாருங்கள், என்னதான் எவ்வளவுதான் தூசிக்காற்று அடித்தாலும் என்னதான் நடந்தாலும் சிலருடைய நிலைமை ரொம்ப மோசம். இந்த கட்டட தொழிலாளர்கள் பாருங்கள், தூசி காற்று அடித்தாலும் சரிதான், 4 மணி ஆகினத்துக்கு பிறகு எப்படியாவது வேலை செஞ்சு அன்றைய நாளை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதில் ரொம்ப மும்முரமாக செயல்படுவாங்க. இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது இல்லையா? அதனால் அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு. ஆனாலும் தயவு செய்து இந்த காற்று அடிக்கக்கூடிய நேரங்களில் மொட்டை மாடிகளில் ஏறுறதோ இல்லை உயரமான இடங்களில் நிற்கிறதையோ தவிர்த்துக்கோங்க. அப்படின்னாலும் தயவு செய்து ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக இருங்க. வேலை செய்கிறவங்களும் சேஃப்டி பெல்ட் எல்லாத்தையுமே சரியாக அணிஞ்சிக்கோங்க. அதே போல் குவைத்துடைய பாலைவன பகுதிகள், குறிப்பாக கெப்த், அதே போல் இன்னும் சில வஃப்ரா, அதுபோல் சில பகுதிகளில் வீதிகளில் மணல்களை குவிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும் இந்த காற்று. அதனால் வாகன சாரதிகள் தயவு செய்து ரொம்ப கவனமாகவே வண்டி ஓட்டுங்க. அதே போல் அந்த பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க தண்ணீர் பாட்டில் மற்றும் தேவையான உபகரணங்களை வச்சுக்கோங்க. சில நேரங்களில் வண்டி ஸ்ட்ரக் ஆகினாலும் நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளோடையே போங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அனைவருமே ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய காலநிலை பற்றிய வீடியோக்கள் சிலது இருக்குது, வீடியோக்களையும் பாருங்கள், கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். சைடில் அப்படியே குமிஞ்சி இருக்காரு. இந்த இடம் எப்போதும் மூடிக்கும், எப்போதும் மூடி